ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி உண்டு. நீல கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், அப்புறம் வரி கத்திரிக்காய் அப்படி நிறைய உண்டு. எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சில கத்திரிக்காயில் நார்மலாகவே ஒரு காரல் இருக்கும். அந்த காரல் தன்மை இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். நார்மல் கத்திரிக்காய் தான். நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ரீசெண்டாக சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தது. ஸோ கால் வெளி இருந்ததுனால சமையலுக்கு மட்டும் வேலைக்கு ஆள் போட்டிருந்தேன். என்னுடைய மகாராஷ்டிரா வேலைக்காரி சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான் இது. இப்போ கேஸ்டவில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காவை சேர்த்து லைட்டாக வெதிப்பி எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா கருக சிவக்க வறுக்கக்கூடாது. அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு லைட்டாக வெதிப்பி எடுத்தாலே போதும். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகணும். அந்தளவுக்கு வெதிப்பி எடுத்தாலே போதும். அதாவது இந்த தேங்காய் வறுபடும் போது லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். தேங்காய் வறுத்து பண்ணுறதுனால இந்த டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் வேலைக்காரி இந்த ரெசிபி பண்ணும்போது ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால தான் அவள்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த வறுத்த தேங்காவை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாயை திரும்ப கேஸில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் கனமாகவே வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளியும் எண்ணெயில் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதே மாதிரி வெங்காயம் நம்ம இந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே சேம் குவான்டிட்டி அளவுக்கு தக்காளி, அதாவது 1:1 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டால் கிரேவி நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு என் வேலைக்காரி சொல்லி தந்த டிப்ஸ் ஆகும். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே எடுத்து அந்த தேங்காய் கூட சேர்த்து ஆற விட்டுக்கலாம். இப்போ தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கிறதுக்கு எக்காரணத்தை கொண்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா டேஸ்ட் மாறிடும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். தேங்காய், தக்காளி, வெங்காயத்தை இந்த மாதிரி கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ரெசிபியை பொறுத்தவரையிலும் நம்ம கத்திரிக்காய் மட்டும் முதலே கட் பண்ணி வச்சிடக்கூடாது. ஏன்னா கத்திரிக்காயோட நிறம் மாறிடும். ஸோ எப்போ நம்ம ரெசிபி பண்ண போகிறோமோ அந்த டயத்தில் மட்டும் கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த கத்திரிக்காய் மசாலாவுக்கு கத்திரிக்காய் ரொம்ப முத்தல் இல்லாமல், அதாவது உள்ளே வித்து நிறைய இல்லாமல் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கட்டி இல்லாமல் ரொம்பவும் தின்னா இல்லாமல் நார்மலாக மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை ஃபஸ்ட் தண்ணியில் 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடர்ந்தும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டதும் கொஞ்சமாக ஒரு 5 to 6 பூண்டு பல் இந்த மாதிரி சதைச்சி சேர்த்துக்கோங்க. பட் இஞ்சி தேவையில்லை. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக இஞ்சி கூட சதைச்சி போட்டுக்கலாம். ஆனால் பூண்டு இந்த மாதிரி சதைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டை லைட்டாக வதக்கி அதோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காய, தக்காளி பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடணும். இந்த தேங்காய் மசாலா பார்த்திங்கன்னா 1க்கு பாதியாக நல்லா சுண்டி வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ எண்ணெயில் தக்காளி, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு வதக்கி விடணும். இதில் இப்போ நாம் நறுக்கி கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தேங்காய் மசாலா பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயோட எல்லா சைட்லையும் நல்லா வதங்கி பிறண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான மசாலாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், அது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாத்தூள். இது ஜஸ்ட்டு கலருக்கு தான், சுத்தமாக காரம் இருக்காது. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ கத்திரிக்காய் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் தண்ணி சேர்க்கவே இல்லை. கிரேவி உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்னா தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை செமி கிரேவியாக வேணுன்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இஷ்டம்தான். ஆனால் எப்படி பண்ணாலும் இந்த கிரேவி செம சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் மசாலாவை நம்ம சப்பாத்தி, ஃபுல்கா, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் அதாவது பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்கூடையும் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா கத்திரிக்காயும் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கரம் மசாலா எதுவும் சேர்க்காமலே லிட்டு போட்டு கொதிக்க விடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திக்னஸ் அதாவது கிரேவியோட திக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி சீக்கிரமாகவே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மேகி க்யூப் மசாலா தான் சேர்த்துருக்கிறேன். இது டிமார்ட்டில் வாங்கினது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைக்கும்னா. இந்த மேகி மேஜிக் க்யூப் மசாலாவை புலாவ், பிரியாணி, குருமா எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த கத்திரிக்காய் மசாலாவை நம்ம காலையில் தோசை இட்லிக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ காலையில் தோசை இட்லிக்கு, மத்தியானம் லஞ்சுக்கு, அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி கூட ட்ரை பண்ணலாம். தேங்காய் வறுத்து பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகவும் செய்யாது. ஸோ நம்ம காலையில் பண்ணால் நைட்டு வரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 டேஸ்க்கு முன்னாடி எங்களோட மலேசியா விலாகை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SRV கலகல்ஸை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.